ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ் எவ்ரிடே யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இங்கிலீஷ் நம்ம வந்து படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு முக்கியமான நிறைய விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். அதில் எழுதுறதுல இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரூலை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரூல் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா வார்த்தைகளை படிக்கும்போது ஸோ அப்படின்ற ஒரு எழுத்தானது சைலண்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெஸ் பண்ணி படிச்சுக்கலாம். ஆனா வந்து எழுதும்போது ஸோ அந்த இடத்துல வந்து இருக்கு, சைலண்டா இருக்கு, உச்சரிக்கலாம் நான் இருக்கு. வந்து எழுதணும் அப்படின்னா தான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம அந்த வேர்டை எழுத முடியும். ஸோ அதனால இந்த ஈயோட சைலண்ட் ரூல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்கெல்லாம் சைலண்டா வரும், ஸோ எப்படி நம்ம வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றத இன்னைக்கு கத்துக்கலாம். உங்களுக்கு இந்த ரூல் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நமக்கு வந்து நிறைய வார்த்தைகள்ல வந்து சைலண்டா வரும். ஸோ அதனால எங்கெல்லாம் வரும், ஸோ எந்தெந்த இடம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக எழுதலாம். ஸோ அதை தான் இன்னைக்கான லெசனில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக்கும் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நாம் இந்த சைலண்ட் ஈக்கான ரூல் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்த சைலண்ட் வந்து வவல் லெட்டரில் லாங் வவல் இருக்கு இல்லையா, அதாவது நெடில் உச்சரிப்பு, அந்த இடத்துல இந்த அப்படின்றது எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரூல்ல முக்கியமாக உங்களுக்கு வந்து ஒரு 7 விஷயம் இருக்கு. ஸோ 7 விஷயத்த நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைலண்ட் வந்து வவல் சவுண்டோட லாங் சவுண்டு. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா லாங் சவுண்டு அப்படின்னா ஏயோட சவுண்டு ஏ, இ, ஐ, ஓ, யூ அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா 5 வவலுக்கு. அந்த எழுத்தோட பேரே வந்து லாங் சவுண்டாக வரும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அப்படின்றது லாஸ்ட்ல வரும்போது அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஏ ஆகட்டும், ஓ ஆகட்டும், இ ஆகட்டும், அதுக்கு லாங் சவுண்ட் வந்து கொடுக்குது. ஃபர்ஸ்ட் பாருங்க, இங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பிளேட், இங்க இந்த ஏ வருது, ஏக்கு அடுத்து பார்த்தோம்னா இந்த ஒரு கான்சனன்ட் விட்டு அடுத்து வருது. ஸோ இங்க வந்து நம்ம இந்த இல்லாம எழுதும்போது இது வந்து ஆங்கிற சவுண்ட்ல ஷார்ட் சவுண்டா வரும். இதுவே வந்து லாஸ்ட்ல வந்துச்சு அப்படின்னா இங்கே இந்த ஏயை நம்ம வந்து எப்படி படிக்கணும்னா ஏங்கிற லாங் சவுண்ட்ல நம்ம படிக்கணும். அதே மாதிரி ரோட், ஓ, ஓட், ஓங்கிற சவுண்ட்ல வருது. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் விஷயம். ஓகேங்களா? ஸோ இது இன்னும் டீட்டெயிலாக நம்ம அடுத்து பார்ப்போம். ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சியும் ஜியும் இருக்கு இல்லையா, அந்த சியும் ஜியும் வந்து சாஃப்ட் சவுண்ட் மேக் பண்றதுல உங்களுக்கு இந்த வந்து ரொம்பவே அதுல வந்து அதோட ஜாப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா இப்ப சியோட சாஃப்ட் சவுண்டு, ஜியோட சாஃப்ட் சவுண்டுன்னு இருக்கு. ஹார்ட் சவுண்டு, சாஃப்ட் சவுண்ட் சொல்லிட்டு 2 சவுண்ட் இருக்கு. இப்போ இங்க வந்து பார்த்தோம்னா சிக்கு பக்கத்துல இருக்கு. ஸோ அப்போ வந்து இங்க சிக்கு வந்து என்ன சவுண்ட் வருதுன்னா இஸ் அப்படிங்கிற சவுண்ட் வருது. டான்ஸ், லார்ஜ், இஜ் அப்படிங்கிற சவுண்டு. ஓகே, ஸோ ஹார்ட் சவுண்டு அப்படின்னு சொல்றது இக்கு, அதே மாதிரி இக்கு அப்படிங்கிறது ஹார்ட் சவுண்டா வரும். இதே சாஃப்ட் சவுண்ட் அப்படின்னா சிக்கு வந்து இஸ்ஸுங்கிற சவுண்டும் ஜிக்கு வந்து இஜ்ஜுங்கிற சவுண்டு வரும். ஓகே, அந்த சாஃப்ட் சவுண்ட் ஹார்ட் சவுண்ட் மேக் பண்றதுல உங்களுக்கு வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு ரோல் வந்து இருக்கு. ஓகே, இது வந்து ரெண்டாவது இருக்கக்கூடிய விஷயம். அதே போல அடுத்தது என்ன ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஜாப், அந்த சைலண்ட் ஈயோட ஜாப் என்ன அப்படின்னா IUV, அதை வந்து ஒரு லெட்டர்ஸோட லாஸ்ட்ல ஒரு வேர்டோட லாஸ்ட்ல வருது. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பை, ட்ரூ, கிவ், இங்க எல்லாமே வந்து நமக்கு ஈன்றது லாஸ்டா முடிஞ்சிருந்தாலுமே நம்ம சொல்லக்கூடிய சவுண்ட் அப்படின்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐயோட சவுண்டு தான். இங்க பீக்கு வந்து இப்பு, ஐக்கு வந்து ஐன்ற சவுண்டு. அப்போ பை, இங்க ட்ரூ, ஊ அப்படிங்கிற சவுண்டு. அதாவது இந்த 2 எழுத்தும் சேர்ந்து நமக்கு ஒரு சவுண்ட் கொடுக்கும் பார்த்தீங்களா, அங்க வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஸ்டார்டிங்ல வருது இல்ல IUV, அதோட சவுண்டை தான் நம்ம சொல்லுவோமே தவிர ஈக்கு வந்து சவுண்ட் வந்து கிடையாது. அது ரிமைன் வந்து சைலண்டா தான் இருக்கும். ஸோ இது வந்து அடுத்தது வந்து நம்ம சிலபிள்ஸ் படிச்சிருப்போம். ஒரு பெரிய வார்த்தையை சின்ன சின்னதா பிரிச்சு படிக்கிறது தான் சிலபிள் அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த சிலபிள்ல நமக்கு வந்து LE அப்படின்னு சொல்லி வரும் இல்லையா, ஸோ அந்த சிலபிள் பேட்டர்ன் ஒன்று இருக்கு. அதுல உங்களுக்கு வந்து வந்து சைலண்டா தான் வரும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பண்டில், பசில், இங்கெல்லாம் வந்து கான்சனன்ட் பிளஸ் அதுக்கு அடுத்து L பிளஸ் E, LE அது வந்து சேர்ந்தே தான் வரும். ஸோ இது வந்து சிலபிள்ல இருக்கக்கூடிய ரூல்லையும் உங்களுக்கு இங்கே சைலண்டாக தான் வந்து வருது. அடுத்தது வந்து TH வருது இல்லையா, அந்த THக்கு அடுத்தது வந்துச்சு அப்படின்னா இங்க வந்து நம்ம சவுண்ட் வந்து கொடுக்கணும். அதாவது இங்க THக்கு வந்து அடுத்து வரக்கூடிய வந்து சைலண்ட் அப்படின்னு கிடையாது. எக்ஸாம்பிள் டீத், பேத், ஸோ இதில் எல்லாமே வந்து அந்த ஈங்கிற சவுண்ட் வந்து அங்கே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இங்க வந்து வந்து சைலண்ட் கிடையாது. லாஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வேர்டில், அதாவது BY அப்படிங்கிற வேர்டுக்கு பக்கத்துல
ஈ ஆட் பண்ணும்போது அதோட மீனிங்கே நமக்கு வந்து மாறும். ஸோ இங்க ஈ இருக்கிறனால இந்த பை அப்படிங்கிறது பாய் அப்படின்னு சொல்லி நமக்கு மாறுது இல்லையா? பைனா ஆள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ நான் வந்து பஸ்ல போனேன் அந்த மாதிரி சொல்லும்போது பை பஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அங்க வந்து பைன்றதுக்கான மீனிங் வேற. இதுவே ஈ போட்டோம் அப்படின்னா இது பாய் அப்படின்னு சொல்லி மாறிடும். பாய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது. ஸோ அந்த மாதிரி இருக்க இடத்துல இந்த ஈன்ற ஒரு எழுத்து வந்து ஆட் ஆகுறதுனால அதோட மீனிங்கே வந்து உங்களுக்கு வந்து மாறுது. அது இல்லாம இதுல வந்து சில எக்ஸம்ஷனும் இருக்கு. ஸோ இப்போ கம், ஆ, வேர், ஷூ, வர், ஒன் இதுல எல்லாம் வந்து பார்த்தோம்னா சில எக்ஸம்ஷன் வந்து இருக்கு. ஸோ இதை பத்தி நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் கிளியரா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ சைலண்ட் ஈங்கிற ஒரு விஷயத்த நம்ம கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நிறைய வார்த்தைகள் நம்ம எழுதும் போது ஸோ இந்த இடத்துல ஈன்ற ஒரு இது வந்து இருக்கு. ஆனா நம்ம சவுண்ட் கொடுக்காட்டியும் ஈன்னு சொல்லி எழுதணுன்றது உங்களுக்கு ஞாபகம் வரும். இப்போ நீங்க பார்க்கக்கூடிய இந்த பிடிஎஃபோட லிங்கை நான் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன். இதுல நிறைய வந்து எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க, ரீடிங் எல்லாம் நிறையவே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா அதை ரெஃபர் பண்ணி நீங்கள் படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல செக் பண்ணி பாருங்க இருக்கும். ஸோ ஃபர்ஸ்டே நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த லாங் சவுண்டை மேக் பண்ணுறதுக்கு இந்த ஈங்கிறது முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஏங்கிறதுக்கோட ஷார்ட் சவுண்டு வந்து ஆ அப்படிங்கிற சவுண்டு. அப்போ பேன் அப்படின்னு சொல்லி படிப்போம். இதே இங்க வந்து பார்த்தோம்னா PAN இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துல ஈன்னு ஒன்று வந்துச்சு அப்படின்னா இந்த ஏயோட சவுண்டு ஏங்கிற சவுண்டு வரும். பேன் அப்படிங்கிற லாங் சவுண்ட்ல நம்ம படிப்போம். அதே மாதிரி தான் மற்ற வவல்ஸ்க்கும். ஸோ இங்க வந்து நம்ம பெட், இப், ஆ, ப, இட், பெட் அப்படின்னு படிப்போம். ஆனா இங்க வந்து பெட் கிடையாது, இங்க ஈ வந்திருக்கு இல்லையா, அப்போ இங்க என்ன சவுண்டு வரும்னா ஈங்கிற சவுண்டு வரும். அப்போ பீட் அப்படின்னு சொல்லி படிப்போம். அதே மாதிரி தான் இது பிட், அப்போ இங்க ஐக்கு ஈ சவுண்டு வருது. இதே லாஸ்ட்ல உங்களுக்கு ஈ வரும்போது இங்க என்ன சவுண்ட் வருது அப்படின்னா ஐங்கிற லாங் சவுண்டு. பைட், பிட், பைட், ஹாப், ஹோப், ஓங்கிற லாங் சவுண்டு வருது. ஓகே, ஸோ அதுதான் வந்து ஷார்ட் சவுண்டுங்கிறத லாங் சவுண்டா மாறும்போது உங்களுக்கு லாஸ்ட்ல ஈ வந்துச்சுன்னா அந்த வவலோட சவுண்டானது லாங் சவுண்டா மாறுது. ஸோ இதுலேயே நமக்கு எக்ஸம்ஷன் என்ன அப்படின்னா whenever the vowel A comes before STக்கு முன்னாடி ஏ வருது அப்படின்னா இங்க வந்து சைலண்ட் ரூல், அதாவது ஈ ரூல் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். டேஸ்ட், ஏ, டேஸ்ட், டேஸ்ட், வேஸ்ட், ஹேஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதே வந்து எஸ் மட்டும் இந்த இடத்துல வருது அப்படின்னா வேஸ்ட் அப்படின்னு சொல்லி படிப்போம். டேஸ்ட். ஸோ அந்த ஷார்ட்டா வர மாதிரி உங்களுக்கு சவுண்ட் வந்து வரும். அடுத்தது பாருங்க, உங்களுக்கு ப்ராக்டிஸ் வந்து ஒன்னொன்னுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு, தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஏக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஷார்ட் ஏயா இருக்கிறது எப்படி லாங் ஏயா மாறுது. நம்ம முன்னாடி பார்த்தோம் அதே தான். PAN, இங்க ஏ வந்து ஷார்ட்டா இருக்கு. இதுவே லாஸ்ட்ல ஈ வந்து ஆட் ஆகும்போது என்ன ஆகுது, பேன், அந்த ஏங்கிற சவுண்ட் வந்து வருது. அதே மாதிரி ரேட், ரேட். ஸோ இங்க கேப் அப்படிங்கிறது மேக், இங்க மேக் த கேப்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஆப், கேப். இது கேப், ஏங்கிற சவுண்டு உங்களுக்கு லாங் சவுண்டா வரும். இது என்ன பேட்டர்ன்ல வரும்னா ஏ டேஷ் இ அந்த பேட்டர்ன்ல வரும். லாஸ்ட்ல ஈ வரும். இங்க வந்து ஏக்கு சவுண்ட் வந்து லாங் சவுண்ட் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒவ்வொரு வவலுமே. ஸோ இதுல வந்து நிறைய ரீடிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க, கேன், கேன், பேக், பேக், ஹட், ஹேட், மேட், மேட், மேன், மேன், பேல், 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 ஏங்கிற சவுண்டு. ஸோ இங்கே எல்லாமே ஆங்கிற சவுண்டு, இங்கே வந்து ஏங்கிற சவுண்டு வந்து வரும். ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வவலுக்குமே வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐக்கும் அதே மாதிரி தான், நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஐங்கிறது நமக்கு ஷார்ட்டாக வரும்போது ஈங்கிற சவுண்டில் வருது, ஹிட் அப்படின்னு வருது. இதே ஐ வந்து லாஸ்ட்ல வந்து பாருங்க ஈ வந்துச்சுன்னா நமக்கு இந்த இடத்துல என்ன வருது, ஐங்கிற சவுண்ட்ல ஹைடு, ரைடு அந்த மாதிரி வந்து வருது. இதே பாருங்க, டைவ், டைஸ், வயர், பைக், லைஃப், லைன், சைடு, சைஸ், வைப், வைப் அந்த மாதிரி. ஸோ அதனால நமக்கு இந்த ஈங்கிறது இங்க சைலண்டா இருந்தாலுமே இப்போ ஒரு வேர்டை நம்ம எழுத போறோம், ரைட் அப்படின்னு நம்ம எழுத போறோம் அப்படின்னா இரு, ஐ, இட்டுன்னு நம்ம எழுதக்கூடாது. ஏன்னா இங்க ஐயும் ஈயும் சேர்ந்து தான் நமக்கு ஐங்கிற சவுண்டே வருது. அதனால லாஸ்ட்ல கண்டிப்பா நம்ம ஈங்கிற ஒரு எழுத்தை எழுதியே ஆகணும். அதனால இந்த சைலண்ட் ஈ அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பா லேர்ன் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப்ல இன்னும் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க ரெஃபர் பண்ணி லேர்ன் பண்ணிக்கோங்க.
இதுக்கு முன்னாடி நான் இது பத்தி நெறைய வீடியோ குடுத்துருக்கேன். பட் இருந்தாலும் இப்ப ரைட்டிங் லெசன்ஸ்ல புதுசா பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த விஷயத்த ஷேர் பண்ணேன். உங்களுக்கு தெரிஞ்ச இந்த ஈல முடியக்கூடிய வார்த்தைகள வந்து ஷேர் பண்ணுங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, அப்படிங்கிறது சைலன்ட்டா தான் வரும். ஒரு சில வார்த்தைகள தவிர மீதி எல்லா வேர்ட்ஸ்லயுமே ஈங்கிறது வந்து லாஸ்ட்ல வர்றது சைலன்ட்டா வரும்ன்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான லெசன்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.